ஐஓபி, எல்பிஓடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி ஐபிபிஎஸ் கிளர்க் என்ஐசியில் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. எப்படி இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது? அண்ட் நான் பிகினர் சார், ஒரு ஐடியாவே இல்லை, ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாமா, ஆன்லைனில் படிக்கலாமா, அண்ட் நான் ரிப்பீட்டர் சார், எனக்கு வந்து இந்த டாப்பிக்கில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அண்டு நான் இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. சரி வாங்க, உங்களுக்காக இப்போ நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ் பேட்ச் வச்சுருக்கோம், ஃபவுண்டேஷன் பேட்ச் இப்போ இந்த வீடியோவில் லான்ச் பண்ணுறோம். இருந்தாலும் பெஸ்ட் சோர்சஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லா சோர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சிங்கிள் சோர்ஸில் ஸ்டக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு டாபிக் ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். அண்ட் இந்த பேட்சை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் கூட ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம மெயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் லான்ச் பண்ண ஸ்டார்டிங்கில் தான் ஸோ நமக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் காரணங்களால. கண்டிப்பாக இந்த பேட்சுக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு பிகினர் இல்லைன்னா மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி எளிமையாக அந்த பேசிக்ஸ் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸை நாங்கள் டிசைன் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வேணும் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வர மெயின்ஸ் பேட்ச் தான் ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதில் வர்றதை பற்றி அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போது ஆப்டி அண்ட் ரீசனிங்கை நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரியும் போர்டு வச்சும் நடத்துவேன், லேப்டாப்பில் வச்சு ஸ்பீட் ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அவைலபிலிட்டி. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக கொண்டு போவோம், இந்த வருஷம் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கவர் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? அவசரமாக பண்ண வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக நம்ம கொண்டு போவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லான்ச்சிங் ஆஃபர் அப்படிங்கிறது மெயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணும்போது தான் கொடுத்தோம். எகைன் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணால் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆல் இன் ஒன் பேக் அண்ட் மெயின்ஸ் பேட்சுக்கு உங்களுக்கு இவ்வளோ % டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கினா உங்களுக்கு 555 ப்ளஸ் 25% டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 400 கிட்ட வந்துடும். நீங்கள் ஆல் இன் ஒன் வாங்கினா 777 இருக்குது, டிஸ்கவுண்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம் 599 வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாஃப்ஸ் பெஸ்ட் சோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் படிக்கவா ஆன்லைனில் படிக்கவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுள்ள நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பேசும்போது என்னன்னா, இப்போ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஓசூரில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஆப்பை செட்டில் பண்ணிவிட்டு அப்படி பண்ணலான்ட்டு. இப்போ நான் என்னுடைய இன்ஸ்டியூட்டை ஒரு நேம் கொண்டு வரதுக்காக பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருப்பேன். அடுத்து ஃபியூச்சரில் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மற்ற இடத்துல இருக்குமான்னு தெரியாது. மேபி அவங்க எடுத்தவங்க என்னோட பெட்டராகவும் பண்ணலாம், இல்லை என்ன அளவுக்கு இல்லாமையும் போகலாம். ஓகேங்களா? என் ஆப்பை வச்சு நான் சொல்கிறேன், மற்றவங்களை யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? அதனால் பெஸ்ட் மெத்தட் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படின்னா, அங்கே படிக்கிறாங்க இல்லையா ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க கிட்ட கேட்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் 2 வீக்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பேட்ச் முடிஞ்சு வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒருத்தங்க கிட்ட 2 பேர் கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பாங்க. அதில் ஓவராலாக அக்குமுலேட் பண்ணி என்ன அந்த ஒப்பீனியன் வருது. இப்போ தர்மபுரியில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ச் நல்லா இருக்கா, கிருஷ்ணகிரிலேயே நல்லா இருக்கா, ஓசூரில் நல்லா இருக்கா, இல்லை அவங்களுடைய மெயின் பிரான்ச்சில் தான் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்து படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, ஆன்லைன் இன்ஸ்டியூட்டை படிக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக படிக்கலாம். நீங்கள் என்ன தான் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போனாலும் ஆன்லைனுடைய உதவியோடு தான் 90% ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பேசிக்ஸ் அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்களாக தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இவங்க கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அட்லீஸ்ட் இவங்க இல்லாட்டியும் இவங்களுக்கும் தாண்டி ஒரு சில சோர்சஸ் இருக்குது, அது வீடியோ நான் சொல்லுவேன். ஓகேங்களா? யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? ஆஃப்லைன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 60 டேஸ் ஒரு 45லேருந்து 60 நாள் தான் உங்களுக்கு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் கிளாஸே நடத்துவாங்க. அதுக்கு தான் நீங்கள் 30,000 25,000 பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறமும் நடக்கும். பட் அந்த 60 டேஸில் உங்களுக்கு மேலே இருந்த கேர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 60 நாளும் நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் உட்காந்து படிப்பீங்க. அது நல்லாவே கிளாஸ் எடுக்கல அப்படின்னா கூட, ஒரு சில பேர் நல்லா எடுப்பாங்க, ஒரு சில பேர் நல்லா எடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் உட்காருவீங்க. நல்லாவே இல்லைனா கூட அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருவீங்க. அதுதான் விஷயங்க. புரியுதுங்களா? அதுக்குன்னு எல்லாருமே நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று ரேராக நல்லா இருக்க மாட்டாங்க.
முடிஞ்சவரை இன்ஸ்டியூட் அவங்க ஸ்டாண்டர்டான ஸ்டாஃப் தான் குடுத்துருப்பாங்க. அப்படியே அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லன்னா கூட நீங்க உட்காந்து படிச்சிருவீங்க. அதுக்காக தான் அந்த ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களால டிராவல் பண்ணி போக முடியல. ஓகேங்களா? ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட்ல படிச்சும் உங்களால ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல. உங்களால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, பெஸ்ட்டு ஆன்லைன். ஓகேங்களா? பெஸ்ட்டு ஆன்லைன் இது 60 டேஸ் கன் என்னது கன்சிஸ்டன்சிக்காக. ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறதுக்காக ஆஃப்லைன் யூஸ் ஆகும். ஆன்லைன்ல பெஸ்ட் வெர்ஷன கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். பட் ஆனா நீங்க ஒரு லைப்ரரியோடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? லைப்ரரியோடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, உங்கள உங்கள சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் படிக்கக்கூடிய என்விரான்மென்ட்டா இருந்தா, நீங்க மொபைல் யூஸ் பண்ணாம, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம, நீங்க படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு லைப்ரரி, ஸ்டடி ஹால் அந்த மாரி சூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய சோர்சஸ் இல்ல நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்போ, எதையோ ஒண்ண வச்சு நீங்க உங்களுடைய ஃபவுண்டேஷனையும் அண்ட் உங்களுடைய மெயின்ஸ் கொஸ்டின சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்னதான் ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட்ல நீங்க பிரிப்பேர் பண்ணாலும், மெயின்ஸுக்குன்னு அவங்க ஒரு சில இடத்துல மெயின்ஸுக்குன்னு தனியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல நம்மளே தான் பிரிப்பேர் பண்ணிக்கணும். தெருவுக்கு தெருவு நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கமெண்ட் பண்ண வேண்டாம். எதுக்கு யாரையும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் நீங்க ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட டைரக்ட்டா போய் நீங்களே விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டிடியூட்ன்றது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம சோர்ஸ்க்குள்ள போலாம். புரிஞ்சுதுங்களா? 60 நாள் கன்சிஸ்டன்ஸா படிக்கணும். ஆம், அது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க போய் உட்காந்து படிச்சே ஆகணும். நான் தனியா படிச்சா படிக்க மாட்டேன் அப்படின்னா, ஒரு 25,000, 20,000 அந்த மாரி பே பண்ணி ஆஃப்லைன்ல பிரிப்பேர் பண்ணலாம். ஒரு ரூ. 500 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு ஒரு ரூ. 700 இல்ல ஒரு ரூ. 999 இருந்தே இருக்கு உங்களுக்கு ஆஃப்லைன்ல. ஒரு ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு 800லேருந்து 900 இல்ல 1000 ரேஞ்சில ஒரு ஆன்லைன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நல்ல பேக்கு. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல 5000, 10,000, 15,000 கூட பண்றாங்க ஆன்லைன்லயே. ஸோ பட் ஆனா அது உங்களுக்கு உங்களுடைய கன்வீனியன்ட் தான். உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி பொறுத்து தான் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்க்கு தகுந்த மாரி அவங்க பிரைஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அது அத அது வந்து இவ்வளோ வருஷமா அவங்க ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க ஃபேஸ் வேல்யூக்கான பிரைஸ் அது. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க ரஜினா குவான்ட்ஸ் மேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு ரொம்ப பிரைஸ் அதிகமாவும் இருக்காது. ரொம்ப பிரைஸ் கம்மியாவும் இருக்காது. இப்ப நம்மனா பிரைஸ் ரொம்ப கம்மியா வச்சிருப்போம். ஏன்னா, நம்ம இப்ப தான் உள்ள என்ட்ரி. ஓகேங்களா? இவங்களும் ஸ்டார்ட்டிங்ல ₹169 தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா, அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல. இப்ப நான் டிவி இப்ப போர்டு வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்னால பிரைஸ் குடுக்க முடியுது. இப்ப நான் ஒரு டிவி வாங்கி, இதுல நெறைய உள்ள ஆட்கள உள்ள போட்டு, டெஸ்ட் சீரிஸ் உள்ள பிடிஎஃப் கொஸ்டின் குவிஸ் இதெல்லாம் கொண்டு வரேன். YouTubeல 10 பேர போட்டு அவங்களுக்கு சேலரி குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளும் பிரைஸ் ஏத்துவோம். அந்த மாரி ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் ரஜினா குவான்ட்ஸ் மேமும் இருக்காங்க. அவங்களுடைய YouTubeலயே எல்லா வீடியோவும் நெறையாவும் அவைலபிளா இருக்கும். ஃப்ரீயா நீங்க போனீங்க அப்டின்னா, ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சார் இருப்பாரு. கேஆர் லாஜிக்ஸ் கணேஷ் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப்லயும் அவருடைய வீடியோ இருக்கும். பெய்ட் வெர்ஷன்லயும் உங்களுக்கு அவருடைய வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய சோர்சஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் உள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா நாங்க எங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்ட புரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து வெனோ மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு நெறைய பேருக்கு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இவர் எதுக்காக யூஸ் ஆவாரு அப்டின்னா, இப்ப ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்கா அந்த ஃபவுண்டேஷன், அந்த டாபிக் என்ன அப்டின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இவங்கலாம் யூஸ் ஆவாங்க. ஓகேங்களா? அட்வான்ஸ்டு அந்த கொஸ்டினே கையே வைக்க முடியல, தடுமாறுறேன், பதர்றேன் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்களா? வெனோ மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணும். நான் டெஃபினட்டா சொல்றேன். நீங்க வெனோம் சாருடைய வீடியோவ நம்ம ஆப்ல நெறைய வீடியோ குடுத்துட்டாரு இப்ப. ஓகேங்களா? அத பாருங்க. அண்ட் அவருடைய YouTubeலயும் பாருங்க. உங்களுடைய ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஓகேங்களா? இவரும் பேசிக்ஸும் 0 டூ இன்ஃபினிட்டின்னு எடுத்திருக்காரு. நீங்க அதையே ஸ்டார்ட்டிங் ஆஃப் பேசிக் ஃபவுண்டேஷனா வச்சாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வேற இன்ஸ்டிடியூட்லயோ, இல்ல வேற YouTube சேனல்லயோ ஃப்ரீயாவோ, இல்ல பெய்ட் வெர்ஷன்லயோ இல்ல நான் சொல்லிக் குடுக்க போறேன் பேசிக்ஸ் உங்களுக்கு. அங்கலாம் படிச்சு உங்களுடைய பேசிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, வெனோ மேத்தமேட்டிக்ஸ் சார் கிட்ட வந்து நீங்க இப்ப ஹை லெவல் சம்ஸ படிச்சாலும் சரி, நம்ம இப்போதைக்கு பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் எடுக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் கவர் ஆகுறதுக்கு இவர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ ஆப்ல ஹேண்டில் பண்ணிருக்காரு. ரொம்ப ஹை லெவல்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரியல் எக்ஸாம்லயே ஓரளவுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின குடுத்தா கூட வேணான்னிறாரு. இல்ல ப்ரோ இது வந்து அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ரொம்ப அவங்களால தனியா சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ குடுங்க அப்டின்னு கேட்டு வாங்கி சால்வ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஹை லெவல் சம்க்கு வெனோ மேத்தமேட்டிக்ஸ் அப்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸா இருக்கும். இப்ப பேசிக்ஸ்க்கு நீங்க நம்ம குடுக்கக்கூடிய டிஎன் பேங்கர்ஸ் உடைய ஃபவுண்டேஷன் பேட்ச யுட்டிலைஸ் பண்ணலாம். இல்ல இவங்களுடைய யூடியூபையோ, இல்ல
பெய்டு வெர்ஷனையோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக அஃபோர்டபுளாக எது இருக்கோ அது வாங்கி, அதாவது உங்களுக்கு அஃபோர்டபுள்னா உங்களால் பண்ண முடியும், இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னா அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப்எல் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ரைட். இதுதான் ஆப்டிடியூடுக்கு. இதுலலாம் எங்கேயாச்சும் இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட், ஒன்று ஆஃப்லைன் இன்ஸ்டியூட், இல்லைனா இவங்களில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு, இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வேறு சில சோர்சஸ் எல்லாம் இருக்குது. அபித் சார் ஆப்பில் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு அர்ச்சல் அகர்வால் அப்படி இல்லைனா கௌசிக் மொகாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஹிந்தியில் படித்தா நீங்கள் குழம்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அர்ச்சல் அகர்வால், கௌசிக் மொகாண்டி சார் பேரோட தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருந்தேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் தமிழில் அந்த டாப்பிக்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க. இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் சப்ஜெக்ட். எந்த ஒன்றுமே தாய்மொழியில் கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த லாங்குவேஜ் போகிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வெனோ மேத்தமேட்டிக்ஸ் சாருடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வீடியோஸ் பார்க்க தேவையில்ல. அவங்களுடைய டிட்டோ வெர்ஷன் தான் வெனோ மேத்தமேட்டிக்ஸ். அவங்க எவ்வளோ ஸ்டாண்டர்டாக நடத்துகிறாங்களோ ஈவன் தோ அவங்கள விட டஃப்பான கொஸ்டின்ஸை தான் பிக் பண்ணி அதாவது டஃப்பான கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி தான் வெனம் சார் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும் வெனோ மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்று ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் பேசிக் படிச்சிருப்பீங்க, இல்லைனா இந்த சோர்ஸில் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து வெனம் சாருடைய மேத்தமெட்டிக்ஸ் மெயின்ஸ் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் அவரும் யூடியூப்லேயும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். ஆப்பில் கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். செலக்டிவாக நாங்கள் பிடிஎஃப் பர்சனோட வச்சு கொடுப்போம். ரைட்டுங்களா? ரைட்டு. ரீசனிங் சிடபிள்யூஜே அண்ட் இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனவர் அவர் தான். தமிழில் ரீசனிங்காக நிறைய பேர் இருக்காங்க. பட் நல்லா எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ்டாக கொஞ்சம் என்கேஜிங்காக அவர் இருக்கார். ஓகேங்களா? அவருடைய ஓல்டு வீடியோஸ் சிடபிள்யூஜே சாருடைய ஓல்டு வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ அவர் இப்போ நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அப்படி அவர் அப்போ அந்த டைமில் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். இப்போயும் பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் அவருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ கணேஷ் சாருக்கும் நடுவில் ஒரு டைம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக அது வருது. ஏன்னா 24 மணி நேரமும் நாங்கள் இந்த ஆப்பு, வெப்சைட்டு, யூடியூப்பு, ஸ்ட்ராட்டஜி, உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது அவாய்ட் பண்ணவே முடியல. ஸோ பட் இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்து இப்போயும் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அவருடைய ஓல்டு வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்கும். அவருடைய ஆப்லையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம ஆப்பில் ரீசனிங்கையும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஒரு பிகினர் எப்படி இந்த டாபிக்ஸை உள்ளே கொண்டு போய் அவங்களுக்குள்ளே சேர்த்தணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ நம்ம ஆப்லையும் நம்ம ரீசனிங் கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 சோர்ஸும் நீங்கள் தமிழில் ரீசனிங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னை நானே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். சிடபிள்யூஜே சாரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு 2மே பார்த்தாலும் பெட்டர் தான். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், மேக்ஸிமம் 2 பேரோட டீச்சிங் மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஆனால் இப்போ நான் சிலாஜிசம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபுல்லாக சிலாஜிசம் பார்த்துருங்க. எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. நான் பார்ட்ஸாக போடுவேன். அதாவது பேசிக்ஸ்க்காக ஒரு பார்ட் போடுவேன். அதை பார்த்து முடிச்சுட்டு அது வந்து ஒரு சில சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்பேன். ப்ளஸ் இதை எடுத்து எக்ஸ்ட்ராவும் சால்வ் பண்ணுவேன். அதை பார்த்து முடித்து இந்த சிலாஜிசம் இந்த ஸ்டாஃப் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, அதையும் தாண்டி நான் ஒரு வேரியேஷனுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த பசில் சீட்டிங் எல்லாம் இருக்குல்ல, பசில் சீட்டிங் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸுக்கு ஒரு மாதிரி, மெயின்ஸுக்கு ஒரு மாதிரி அப்ரோச் இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அப்ரோச் பண்ணுவாங்க. பட் ஆனால் பசில் அண்ட் சீட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை பேருக்கிட்டனாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சிலாஜிசம், அதுக்கப்புறம் ஒரு சில இந்த பிளட் ரிலேஷன் இதெல்லாம் ஒரு ஸ்டாப் கிட்ட ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டாபிக் உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் மற்ற ஸ்டாப் கிட்ட போய் ப்ராக்டிஸ்க்காக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பாது. அவ்வளோதான். ஓகேங்களா? எடுத்தோடனே இதையும் நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்ப வாய்ப்புகள் இருக்குது, புரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? நான் கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு எப்படியெல்லாம் சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து நான் எடுக்கலாம்னு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்டிடியூடும் அப்படி தான். இப்போ ஃபீல்ட் ப்ரிடியூலன்ஸாரோ இல்லை வெனம் மேத்தமெட்டிக்ஸ்லையோ ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ இவர் ஃபார்முலா வச்சு சொல்லிக் கொடுப்பார். புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடு இல்லைன்னா ஒரு எல்சிஎம் வச்சு மாதிரி வச்சு இவர் ஒரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் அதோடைய கோர் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். மெத்தடு வெவ்வேறு மாதிரியாக இருக்கும்.
அதனால இப்போ இவரு டைம் கவுண்டர் நடத்துறாருன்னா, இவர்கிட்ட ஒரு 30 கொஸ்டின் இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் இவரு நடத்துறத பார்த்துட்டீங்க அப்படின்னா, அ ஓகே அப்படின்னு அந்த டாபிக் உங்களுக்குள்ள உள்ள போயிடும். அப்புறம் நீங்க ஃபீல்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது குழப்பாது. இல்ல ஃபீல்ட் மெட்டீரியல் சார் நடத்துறத ஒரு 20 கொஸ்டின் இல்ல 15 கொஸ்டின் சால்வ் பண்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெறும் மேத்தமேட்டிக்ஸ் சார் சொல்லக்கூடிய மெத்தட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழப்பாது. ஸோ இங்க சும்மா ஓட்டி ஓட்டி பார்ப்பீங்க. 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்துட்டு டக்குனு வந்து இங்க 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு டாபிக்லும் அரித்மெடிக் அப்படின்னா, ஒரு 14 டாபிக் இருக்கா? அந்த 14 டாபிக்லும் ஒவ்வொரு டாபிக்லும் ஒரு 5 டைப்பு. இப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா ஒரு கம்மியா இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா 3ஆ பிரிஞ்சிரும். ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு 5, 5, 10, 10 அப்படி இருக்கும். ஆ இதுவே மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் பண்ணா ஒரு 3, 4 டைப் தான் இருக்கும் உள்ள. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நெறைய டைப் சப் டாபிக்ஸ் போய்க்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாஃப் கிட்ட அந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அர்ஷல் அகர்வால், கௌசிக் மகாண்டி, ஃபீல் பர்டின், ரதின் அக்கவுண்ட்ஸ், கேஆர் லாஜிக்ஸ், யூடியூப் சேனல், பிடிஎஃப், குரூப்ல போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எத வேணாலும் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கொஸ்டின் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எடுக்கிறதுனால ஒரே சோர்ஸ்ல ஸ்டிக் ஆகாம, மத்த சோர்ஸ்லயும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓ! இது இப்படி கூட பண்ணலாமா? ஓ! இது இப்படி கூட பண்ணலாமா? அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு வந்து ரொம்ப டாப்பர். இப்ப வெனோமே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரே ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் அவரு. இப்போ எழுதுனா கூட ஆல் இந்தியா ரேங்க் எடுத்துறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கொஸ்டின் பார்த்தா, அவருக்கு கூட ஒரு சர்ப்ரைஸா, ஓ! இப்படி கூட இருக்குமா? அப்படின்னு ஒரு திடீர்னு வரலாம். இது வந்து ஒரு கடல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்க வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்ப்ளோர் பண்றத பத்தி தப்பில்ல. ஆனா, ஒன்ஸ் நம்ம அந்த பேசிக்ஸ கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மல்டிபிள் சோர்ஸ்ல, மல்டிபிள் மார்க் டெஸ்ட்ல, குவிஸ், பிடிஎஃப் எல்லாத்துலயும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய லெவல் அப்படிங்கிறது டே பை டே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். அதாவது நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் என்னால இந்த கொஸ்டின ஆன்ஸர் பண்ண முடியுது ஆஃப்லைன்ல. பட் ஆனா ஆன்லைன்ல டைமர் பிரஷரோட ஆன்ஸர் பண்ண முடியல." அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரே மாதிரியான மார்க் டெஸ்ட்ல போட்டு அந்த மார்க் டெஸ்ட்ல என்னென்ன டைப் இருக்கோ அதெல்லாம் நீங்க கத்து வச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மார்க் டெஸ்ட், இன்னொரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியாம இருக்கும். அதுல உங்களால ஆன்ஸர் வர முடியாது. இதுல ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினே தெரியாம இருப்பாங்க நெறைய பேர். நெறைய பேர் இந்த மார்க் டெஸ்ட்ல கஷ்டமா போட்டு ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினே தெரியாம போயிடும். ஸோ நம்ம ஆப்லலாம் அதெல்லாம் டிசைன் பண்ணி தான் கொண்டு வரோம். ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினும் கொண்டு வரணும். அதே சமயம் ஹை லெவல் கொஸ்டின் கொண்டு வரணும். ஏன்னா எக்ஸாம்லயே டஃப்பாவும் கேட்பான், மாடரேட்டாவும் கேட்பாங்க. அப்ப அந்த ஒரு லெவலுக்கு செட் ஆகாம, ஈஸி, மாடரேட், ஹை லெவல் 3க்குமே நம்ம ஸ்டிட்ச் ஆன் ஆயி, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு, அந்த கான்செப்ட் எல்லாமே உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் செக்ஷனல் டாபிக் டெஸ்ட்லாம் பிராக்டிஸ் பண்ணி, அம் அது அதாவது அந்த டைம் பிரஷர்ல அ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆன்ஸர் வராத மாரி இருக்கும். நெறைய பிராக்டிஸ் பண்ண, உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே, இதுக்கு இந்த மெத்தட் தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல ப்ரீ டிட்டர்மைன்டா வரும். அந்த ஸ்டேஜ் வர நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். எய்தர் வீடியோ பார்த்து கொஞ்ச நாளைக்கு நெறைய நாளைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மார்க் டெஸ்ட் பார்த்தும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்க, பிடிஎஃப் சால்வ் பண்றீங்க, டாபிக் டெஸ்ட் போடுறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் சால்வ் பண்ண முடிஞ்சதும் மார்க் டெஸ்ட்ல போய் செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க. இதுதான் மெத்தேடு. ஓகேங்களா? அதுல நீங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட கத்துக்கிட்டு, அதுக்கு அடுத்து ரிவிஷனுக்காக மத்த ஸ்டாஃப் கிட்ட போறீங்க. இதுதான் ஆப்ட் ரீசனிங் 2த்துக்குமே. இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவர, நீங்கலாம் அது 2 புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின் 2மே நம்ம ஆப்ல பார்ப்போம். அபித் சார், ரீனா மேம். ஸோ இங்கிலீஷ்க்காக இவங்க 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு இவர் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க நடத்துறது உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. YouTubeலயும் உங்களுக்கு நெறைய வீடியோ குடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ஆப்லயும் பேட்ச் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் நடத்துறது உங்களுக்கு புரியுதோ, ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியுமோ நெனைக்கிறீங்களோ, அவங்க சப்ஜெக்ட் வைஸா இங்கிலீஷ் மட்டுமும் வச்சிருக்காங்க. ஓவரால் பேக்கும் வச்சிருப்பாங்க. உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அபித் சாருடைய இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு அவர்கிட்ட புடிச்சிருக்கா? வாங்கிக்கோங்க. இல்ல அவங்களுடைய காம்போ புடிச்சிருக்கா? வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சேனல்ல நெறைய பேர் வெனோ மேத்தமேட்டிக்ஸ் உடைய மேத்ஸ் வேணும்னு நெனைப்பாங்க. அவங்க வெனோ மேத்தமேட்டிக்ஸ் மட்டுமே ஒரு பேக் வச்சிருக்கோம். அத நீங்க வாங்கிக்கலாம். மெயின்ஸ் பேட்ச்ன்னுட்டு அ இன்னும் 2 மாசம் ஆகும் பிகினர்ஸ் பேட்ச்க்கு அவர் வர்றதுக்கு. சரிங்களா? ஆனா அவர் வந்தாருன்னா பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணுவோம். அவர் வந்தாரான்னா இல்ல கிடையாது. ஒன்ஸ் நம்ம சப்ஜெக்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஓகேங்களா? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன். அவர் வரும்போது அவருக்கும் சேர்த்து தான் நான் பிரைஸ் வைப்பேன். ஓகேங்களா? ரைட். எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். அபித் சார், ரீனா மேம்,
அவங்களுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய யூடியூப்லேயோ ஆப்லேயோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு நிம்சா பன்சல் அப்படிங்கிற ஒரு மேம் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்த் இந்தியா இதுவங்க ஹிந்தியில் நடத்துவாங்க. ஸோ பைலிங்குவலும் நடத்துவாங்க, ஹிந்தியில் நடத்துவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி கூட இருக்கும். அண்ட் சந்துரு மேக்ஸ் சார் கூட சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கிலீஷ்க்காக. அவர் எஸ்எஸ்சி ஓரியன்டான ஸ்டாஃபு. பட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் சந்துரு மேக்ஸ் சாருடைய வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். தமிழில் பேங்கிங்காக இவங்க 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலீஷ். ஓகேங்களா? இதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு என்னன்னா, ரீடிங் வர்றவங்க, ரீடிங் வராதவங்க, கிராமர் வர்றவங்க, கிராமர் வராதவங்க, வொக்காபுலரி நல்லா இருக்கிறவங்க. இது ஒரு 6 டைப்பு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் உங்களுடைய வீக்னஸ் தகுந்த மாதிரி இவங்க வந்து கிராமருக்கு தனியாக செஷன் கொண்டு போவாங்க, வொக்காபுலரிக்கும் செஷன் கொண்டு போவாங்க. அப்புறம் என்ன சொன்னேன், ரீடிங்காகவும் செஷன் கொண்டு போவாங்க. ரீடிங் நீங்களே ரீட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். வெக்காபுலரியும் நீங்கள் ரீட் பண்ண இம்ப்ரூவ் ஆகிடும். கிராமர் செஷனுக்காக நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் கையை வைக்கல. ஏன்னா நமக்கு எதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ அதை நல்லா பண்ணு. எனக்கு இங்கிலீஷ் வரும், ஆனால் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வருமா? அதுக்கு நான் இன்னும் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஆப்டர் ரீசனிங் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வரும், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆல் இன் ஒன்னா வாங்கிக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். மெயின்ஸ் பேட்ச் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் ஆப்டி அண்ட் ரீசனிங் ஃபியூச்சரில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு பேக் ஆட் பண்ணுறோம்னா கூட அதில் ஆல் இன் ஒன்னில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? தனியாக நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு சில கேட்டகரி, சார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெயின்ஸ் பேட்ச் வாங்கிட்டேன் உங்ககிட்ட, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ். ஓகேங்களா? ஹஸ்பண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிகினர் எப்படி இப்போ படிக்கணும்னு தடுமாறிட்டு இருக்காங்க, ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்ககிட்ட இதை கொடுங்க. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல பர்பஸ்க்காக இதை சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அந்த நல்ல விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி வாங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க மெயின்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 444க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு கோர்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 600 வரும். ஆன்லைனில் போட்டிங்கன்னா 599 வரும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 160 ருபீஸை தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி 500 கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் பேக் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஆல் இன் ஒன் பேக்கை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் வேறு பேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்கிரேடுன்னு அதுவே கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது அதில் வந்துடும். பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் மெயின்ஸ் பேட்சில் இருந்தோ இல்லை மெயின்ஸ் பேட்ச் காம்போவில் இருந்தோ அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஆல் இன் ஒன் பேக்கை கன்வெர்ட் ஆகிக்கும். சரிங்களா? அண்டு கண்டிப்பாக நாங்களும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஆப்பில் ஆப்டிடியூட் மெயின்ஸுக்காக நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ரீசனிங் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் பேட்சும் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க டைம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தான் டெவலப் பண்ணுறோம். புது பேட்ச்சு, புது பேட்டர்ன். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். 1 or 2 டாபிக்ஸ் டிலேயாக கூட வரலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கு ஆல்ரெடி நாங்கள் தரமாக கண்டென்ட்டை கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஆப்டிடியூடுக்காக, ரீசனிங்காக ஆன் தி ப்ராசஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நல்ல சோர்ஸ் கிடைக்கும். ஃபார் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் கூடிய சீக்கிரம் நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இந்த ஆப்பை, இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சோர்ஸஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோ இருக்கும், அவங்களுடைய ஆப்லேயும் நிறைய வீடியோ இருக்கும். சரிங்களா? மோர் தென் 1 சோர்ஸஸ் ரெக்கமெண்டட் தான். பட் ஆனால் அட் த சேம் டைம் ஒரே டாபிக் தான், ரெக்கமெண்டட் கிடையாது. பார்த்துட்டு அடுத்து அவங்கக்கிட்ட பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் படிக்கிறவங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டும் சில இன்ஸ்டியூட்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. யூட்டிலைஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பண்ணிவிட்டு மெயின்ஸுக்குன்னு வரும்போது இல்லை அதுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த சோர்ஸில் ஏதாச்சும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஆள் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வர நான் பார்த்த யூடியூப் சேனல், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸு, அதுக்கப்புறம் நான் ப்ரொவைட் பண்ண ஸ்ட்ராட்டஜி, நான் கைட் பண்ணதெல்லாம் கூட நான் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தது கூட எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுவும் உள்ளடக்கமாகும். அண்டு நான் இன்ஸ்டியூட்டில் படித்தேன், அந்த இன்ஸ்டியூட்டு யூடியூப்பில் பார்த்தேன், பெய்டு வெர்ஷனில் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு கான்ட்ரிபியூட் ஆகும்.
ஓகேங்களா? இப்ப நான் வந்து மிக்ஸ் அண்ட் அலிகேஷன ஒருத்தர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ வேற ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டேன். இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டேன். பட் ஆனா அதுலருந்து ஒரு 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 நல்ல அப்கிரேடா இருந்துச்சு அந்த ஆப்ஷன். ஸோ மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டட் தான். ஆனா ஒருத்தங்க கிட்ட கத்துக்கிட்டு அடுத்து அங்க போறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஒரே டைம்ல நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா இவர்கிட்ட பார்க்காமயே முழுசா பார்க்காம 2 வீடியோ 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி டக்குனு அங்க ஓடக்கூடாது. அவரு ஒரு மெத்தட் சால்வ் பண்றாரா, அது வந்து எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ணும்போது தான் அந்த மெத்தட் என்னன்னே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க வேற ஒரு மெத்தடுக்குள்ள போகணும். புரியுதுங்களா? ஏன்னா பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அது அந்த மிஸ்டேக் பண்றதுனால தான் கொஞ்சம் அவங்களால அந்த இம்ப்ரூவ் பண்ண முடியாம இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அது அவங்களுக்கு சொல்லல அப்டின்னா, அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். 1 மாசம், 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆகும் அத அவங்க புரிஞ்சுக்க. ஓ! இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிறத. ஸோ அத நம்ம ஆல்ரெடி பட்டதுனால அதெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.